அகம்பாவம், அகந்தை, அகங்காரம் இப்படி பல வார்த்தைகள் சொல்லுவாங்க அந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனுக்கு, அந்த ஒரு ஃபீலிங்க்கு. அது ஃபுல்லாக நிறைஞ்சி இருக்கிற ஒரு நிறைய பொம்பளைங்க, நிறைய லேடிஸ் நம்ம இந்தியாவில் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஃபுல்லாக அகம்பாவத்தில் ஆடி அழிஞ்சு போனவங்க. அதில் வந்து இந்த அம்மா ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இவங்க பேர் வந்து ஸ்மிருதி இரானி. இவங்க வந்து பிஜேபியில் ஒரு எம்பியாக இருந்தாங்க. இப்போ வந்து எம்பி போஸ்ட்டு போயிடுச்சு, ஏன்னா எலெக்ஷனில் தோத்துட்டாங்க. ஜுபின் இரானி அப்படின்றவர் தான் இவங்களுடைய புருஷன். அவர் வந்து இரானியன் பார்சி இது இருக்கிறதுனால, அதனால தான் இவங்களுக்கு இந்த பேர் வந்தது ஸ்மிருதி இரானி அப்படின்றது. நிறைய தடவை பிஜேபியோடைய மந்திரி சபையில் உட்காந்துருக்காங்க. ஸ்மிருதி மல்ஹோத்ரா 1976 பிறந்தவங்க, டெல்லியில் பிறந்தவங்க. இவங்க வந்து ஒரு ஆக்ட்ரஸ். இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பிக்சர் நான் ஏன் வச்சுருக்கேன்னா, கிஷோரிலால் அப்படின்றவர்கிட்ட இப்போ தோத்தாங்க இந்த எலெக்ஷனில். 1,67,000 வாக்கு வித்தியாசத்தில் தோற்றுருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து அமேத்தி தொகுதியில், இதே தொகுதியில் ராகுல் காந்தி கிட்டே இவங்க ஜெயித்தாங்க. ஒரு 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தாங்க. அதுக்கு முன்னாடி 2014 வந்து இவங்க தோத்தாங்க. அது ஒரு 1,00,000 ஓட்டில் தோத்தாங்க. அமேத்தியில் ராகுல் காந்தியோடைய மெயின் தொகுதி அது, அவருடைய கோட்டை அப்படின்லாம் சொல்லுவாங்க, காங்கிரஸுடைய கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஜெயித்தோடனே இவங்களுக்கு வந்து தலைக்கால் புரியாமல் போயிடுச்சு அப்படின்னு வேணால் சொல்லலாம். அதுக்கப்புறம் ராகுல் காந்தி வந்து இது வயநாடு அப்படின்ற கேரளாவில் இருக்க ஒரு தொகுதியில் நின்று ஜெயிச்சார். 2 இடத்துல நின்றுந்தார். அதில் வயநாட்டில் ஜெயிச்சார். இவங்க வந்து பிஜேபியோடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக சும்மா கேரளாவுக்கு போன போது அங்கே வச்சு ராகுல் காந்தியை கிண்டல். அமேத்திலேருந்து ஒருத்தன் ஓடி போனானே, இந்த காட்டுக்குள்ளே வந்து ஒளிஞ்சிருக்கான் அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன், இங்கே இருக்கிறானா அப்படின்ற மாதிரிலாம் பேசி இவங்க வந்து ராகுல் காந்தியை எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமா. ஒரு தடவை வந்து ராகுல் காந்தி வந்து ஒரு ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்டு ஸ்பீக்கரை பார்த்து ஃப்ளைங் கிஸ் மாதிரி கொடுத்தாரு. உடனே வந்து அதை பிடிச்சினாங்க. அதை பிடிச்சின்னு இந்த அம்மா வந்து அப்படியே ராகுல் காந்தி மேலே கேஸ் போட போகிறேன், இருக்கிற பொம்பளைங்களெல்லாம் அவமானம் பண்ணிட்டாரு, ஏன்னா இவங்கள பார்த்து தான் அவர் கிஸ் கொடுத்தாராம் அப்படின்ற மாதிரி இவங்களா வந்து நினச்சிக்கின்னு பயங்கர பேச்சு, பயங்கர ஐயோ. அதுக்கப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த விஷயம், இவங்களுடைய அகம்பாவம் அப்படின்றதுக்கான ஒரு சாட்சி என்னன்னா, இந்த இவங்களுக்கு எதிராக நின்னார் பாருங்க. இப்போ இவங்களுக்கு எதிராக நின்னவரை வந்து அவர் வந்து உண்மையிலேயே வந்து அவர் வந்து காங்கிரஸ் கட்சியில் வேலை செய்கிறவர். ராகுல் காந்தி, சோனியா காந்தி அவங்க 2 பேருடைய ஆஃபீஸ் பேரர் மாதிரி. அவர் வந்து ஆஃபீஸில் ஒரு பியூன் மாதிரி. அவன் வந்து இது பேப்பர் ரெடி பண்ணுறது இது இதெல்லாம் பண்ணுவார் அவர். ஆனால் வந்து அவன் வந்து ஒரு பியூனு, அவன் வந்து ஒரு ப்ராக்சி. அதுக்கு வந்து அந்த கிஷோரிலாலுடைய பொண்ணு கூட ரொம்ப வந்து ஒரு வீடியோலாம் பண்ணாங்க, ஒரு வீடியோவில் பேசலாம் செய்தாங்க. அவங்க வந்து என்னென்ன கூப்பிட்டோம், ப்ராக்சின்னு கூப்பிட்டோம், இல்லைனா வந்து கையாளுன்னு கூப்பிட்டோம், இல்லைனா வேலைக்காரன்னு கூப்பிட்டோம், வாட்ச்மேனு கூப்பிட்டோம், என்ன வேணால் கூப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு எல்லாம் போனாங்க. இவங்க வந்து 2 தடவை மினிஸ்டரெல்லாம் இருந்து, ஹியூமன் ரிசோர்ஸ் மினிஸ்டரு, அப்புறம் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டரு, அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸு, மைனாரிட்டி அஃபேர்ஸு, அதுக்கப்புறம் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட், இப்படி பல வேலைங்க. அதாவது இவங்க வந்து ஒரு ஆல் இன் ஆல் அழகுராணி அப்படின்னு வேணால் சொல்லலாம் வைங்களேன். இப்படி ஒரு தோல்வி, இப்படி ஒரு அசிங்கம். ஐயோ, நேற்று வந்து ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு, அதாவது கை காட்டுறாங்க, மைக் காட்டுறாங்க, மேடம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இதை பற்றிட்டு, அதை பற்றி ஒன்றுமே பேச விரும்பல அப்படின்ற மாதிரி இப்படி தலையாட்டிட்டு அது பாட்டுக்கு ஓடி போயிட்டாங்க. இந்த இவங்க வந்து அதே அமேத்தி தொகுதியில் நான் ஒரு வீடு கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடுக்கு அடிக்கல்லாம் நாட்டி அந்த வீடெல்லாம் கட்டி இப்போ ரீசெண்டாக அந்த வீடை ஓப்பனும் பண்ணாங்க. அந்த வீட்டுக்குள்ளேயும் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த வீட்டில் தான் இருக்காங்க போல இருக்குது. எப்படியோ நான் வந்து இங்கேயே நான் வந்து சாகிற வரைக்கும், நான் இருக்கிற வரைக்கும் என்னை வந்து தோக்கடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தியை பார்த்து, ராகுல் காந்தி வந்து சிம்பிளாக அதுக்கு வந்து ஒன்றுமே பேசலை, அவங்க என்னென்ன பேசிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி விட்டார். நான் வந்து ராகுல் காந்திக்கு சப்போர்ட் பண்ணுறேன், இல்லை நான் பிஜேபிக்கு எதிராக பேசுகிறேன் அப்படின்றது இல்லை இதில் பாயிண்ட் என்னென்னா, அரசியலில் வந்து எதுவுமே வந்து நிலை கிடையாது. இப்போ வந்து ஒரு ஆள் தோத்துட்டான் அப்படின்றதுக்காக உடனே அவனை வந்து அசிங்கப்படுத்தி, அவனை அவமானப்படுத்தி, அவனை வந்து கேவலமாக பேசி, இன்றைக்கி வந்து அவன் ஒரு காக்காவாக இருக்கலாம், நாளைக்கு வந்து அவன் ஒரு கழுகாக மாறிட்டானா அவன் தலையில் வந்து கொட்டுவான்ப்பா அப்படின்றது தான் அரசியலில் ஒரு பாடம். இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அதுவும் நான் பார்த்ததில் வந்து முக்கால்வாசி பிஜேபியில் இருக்கவங்களுக்கு வந்து அந்த ஒரு பழக்கமே இல்லை போகுது. அவங்க நேச்சுரலாகவே அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கிற ஆளுங்க போல இருக்குது. ஒன்று வந்து இங்கே தமிழ்நாடு பிஜேபி தலைவர் அண்ணாமலை, அவருடைய பேச்செல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. குறித்து வச்சுக்கோங்க அண்ணா குறித்து வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க, நான் எழுதி தரேன். இந்த 1ஆம் தேதிக்கு அப்புறம் டிஎம்கே இருக்காது, இந்த 2ஆம் தேதிக்கு அப்புறம் ஏடிஎம்கே இருக்காது இப்படி பேசின்னு இருப்பார். சீமானை வந்து கிண்டல் பண்ணியிருந்தார். சீமான் வந்து இப்போ மாநில கட்சியாக வந்து அங்கீகாரம் பெற்றுட்டாங்க. அவ்வளோ தூரத்துக்கு வந்து அரசியலில் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வரும்போது இதை வந்து புரிஞ்சிக்காமல் இன்றைக்கி வந்து ஒருத்தன் கொஞ்சம் மோசமாக இருக்கான்றதுக்காக அவனை வந்து கேவலமாக பேசுறது அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு மெச்சூரிட்டி அப்படின்றது இல்லாத ஒரு தன்மையாக தான் எனக்கு தோணுது. திமுக காணாமல் போய்டும்னு சொன்னவர் வந்து டக்குன்னு இப்போ மாற்றி பேசுகிறாரு. என்னென்னா, நான் வந்து அதிமுக தான் காணாமல் போகணும்னு சொன்னேன், நான் திமுகவா சொன்னேன் அப்படின்ட்டார். அது வந்து இங்கே தமிழ்நாடு விஷயம். இந்த ஸ்மிருதி இரானி கதைக்கே வருவோம். இவங்க வந்து கிஷோரிலால் வந்து அவ்வளோ கேவலமாக, அவ்வளோ அசிங்கம். அதாவது வந்து அவன் ஒரு பியூன், அவன் ஒரு வாட்ச்மேன். ஏமா பியூன் வாட்ச்மேன் அப்படின்னா உனக்கு கேவலமா? அவங்க இல்லைன்னா அவன் ஆஃபீஸ் ஓடாது, தெரியுமா உனக்கு அப்படின்றது கூட இந்த அம்மாவுக்கு வந்து அவ்வளோ கூட ஒரு அறிவுன்றது ஒரு என்ன சொல்கிறது, அதான் மெச்சூரிட்டி சொன்னேன். அந்த மெச்சூரிட்டின்றது இல்லாமல் இவங்க வந்து எப்படி ஒரு நல்ல மினிஸ்டராக இருப்பாங்க, அதுதான் எனக்கு புரியல. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து அரசியலில் இதில் எலெக்ஷனில் தேர்தலில் ஜெயிச்சுட்டு இவங்கெல்லாம் வந்து ஆட்சி பண்ணும்போது எப்படி இருக்குன்றது தான் நம்ம பார்த்துன்னு இருக்கோம் டெய்லி. இனியாவது இதெல்லாம் வந்து ஒரு பாடமாக
கற்றுக்கின்னு இனியாவது இவங்கெல்லாம் வந்து கொஞ்சமாவது மற்றவங்கள வந்து தோற்று போனாலும் மற்றவன் வந்து கொஞ்சம் மோசமான நிலைமையில் இருந்தாலும் அவனை வந்து கொஞ்சம் ரொம்ப கேவலமாக பேசாமல் கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனாலும் ஒரு சிலதெல்லாம் வந்து மாறாது அப்படின்வாங்க. நாய் வாழை நிமித்தமாக முடியும்ன்ட்டு. நான் யாரையும் நாயின்லாம் சொல்லங்க. வெளியில் வந்து பலரும் அப்படி தான் பேசிக்கிறாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது வந்து இவங்கெல்லாம் வந்து மாறுவாங்களான்ட்டு எனக்கு தோணலை. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.